ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இன்றைய பதிவில் திரு ஞானசம்பந்த பெருமானின் சரித்திரத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். சென்ற பதிவில் ஞானசம்பந்த பெருமான் திருவையாறு அடைந்தது வரை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் பார்ப்போம். நந்திக்கு திருவருள் செய்த ஈசனை மனம் குளிர கண்டு மகிழ்ந்து கோடல் கோங்குளிர் கூவின என்னும் திருப்பதிகம் பாடி போற்றினார். திருவையாறிலிருந்து புறப்பட்ட சம்பந்த பெருமான் பெரும்புலியூர், திருநைத்தானம், திருமழப்பாடி சென்று கொள்ளிடக் கரையோரமாக திருக்கானூர், ஆலந்துறை, வடமாந்துறை ஆகிய ஊர்களை தரிசித்துக் கொண்டு திருப்பாய்ச்சிலாச்சிரமம் போய் சேர்ந்தார். அவ்வூரிலே கொல்லிமுழவன் என்னும் அரசன் ஆட்சி புரிந்து வந்தான். அவனது மகள் முயலகன் என்ற கொடுமையான நோயால் பீடிக்கப்பட்டிருந்தாள். அரசன் எத்தனையோ வைத்தியர்களை அழைத்து வந்து தன் மகளை குணமாக்க முயன்றான். வைத்தியர்களோ தங்களுக்கு தெரிந்த அத்தனை வைத்தியங்களையும் செய்து பார்த்து விட்டனர். நோய் குணமாகவில்லை. வைத்தியர்கள் கைவிட்டு விட்டனர். இனி ஆண்டவன்தான் கருணை காட்ட வேண்டுமென ஒதுங்கிவிட்டனர். வலிப்பு நோயால் தன் நினைவின்றி இழுத்து கொண்டு கிடக்கும் மகளை பார்த்தான் மழவன். அவனால் துயரம் தாங்க முடியவில்லை. பெண்ணை இரு கைகளிலும் வாரி எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு ஓடினான். இறைவனுடைய சன்னிதானத்தில் அவளை கிடத்தினான். பெருமானே, இனி நீதான் துணை. வைத்தியத்தால் தீரக்கூடியதாக இந்நோய் தென்படவில்லை. உன் பொறுப்பிலே ஒப்படைத்து விட்டேன் என்று கண்ணீர் விட்டு கதறினான். அந்த நேரத்தில் ஞானசம்பந்தர் அவ்வூருக்கு எழுந்தருளியிருக்கிறார் என்ற செய்தி அரசனுக்கு எட்டியது. பெண்ணை கோவிலிலேயே கிடத்திவிட்டு அரண்மனை திரும்பிய அரசன் ஆளுடைய பிள்ளையாரை வரவேற்க ஏற்பாடுகளில் முனைந்தான். நகரத்தின் முக்கிய வீதிகள் அலங்கரிக்கப்பட்டன. அந்தணர்கள் வேதங்களை ஓதிவர அரசன் பூரண கும்பத்தோடு எதிர்கொண்டு சம்பந்த பெருமானை வரவேற்றான். சம்பந்த பெருமானை மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அரசனுடன் ஆலயத்துள் நுழைந்த சம்பந்தர் எம்பெருமான் சன்னிதானத்தை அடைந்தார். அங்கே தன் நினைவே இன்றி வலிப்பு நோயால் பீடிக்கப்பட்டு கிடக்கும் இளம்பெண்ணை பார்த்ததும் திடுக்கிட்டு போனார். இது என்ன என்று அரசனை பார்த்து கேட்டார். அதற்கு அரசன், சுவாமி, இவள் என் குமாரி. இக்கொடிய நோயால் அவதியுறும் இவளுக்கு நான் பார்க்காத வைத்தியம் இல்லை. எதற்கும் நோய் கட்டுப்படவே இல்லை. இறைவன் விட்ட வழி ஆகட்டும் என்று இங்கே கொண்டு வந்து விட்டேன் என்று துக்கம் நெஞ்சை அடைக்க கூறினான் அரசன். சம்பந்தரின் உள்ளமோ அக்கொடுமையை எண்ணி வருந்தியது. எம்பெருமானை தியானித்து, இறைவா, இப்பெண் இக்கொடிய நோயால் வாடுவதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே. நீயே கதியென உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைத்த பின்னும் நீ இரக்கம் காட்டாமல் இருக்க காரணம் என்ன என்று வேண்டியவராய் பிணி தீர்க்கும் பதிகம் ஒன்று பாடினார். அந்த பதிகத்தை பாடியதும் மழவன் மகளை பிடித்திருந்த நோய் அவளை விட்டு நீங்கியது. அப்பெண் தூக்கத்திலிருந்து விழிப்புற்று எழுவது போல எழுந்து தந்தையின் அருகே வந்து நின்றாள். அந்த நேரம் மழவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சம்பந்தரின் பாதங்களில் விழுந்து தன் கண்ணீரால் அவர் பாதங்களை கழுவினான். அரசனிடம் விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்ட சம்பந்தர் திருப்பைஞ்சியிலி சென்று தரிசனம் செய்து கொண்டு திரு ஈங்கோய் மலை போய் சேர்ந்தார். அவ்வூரிலே எம்பெருமானை பதிகம் பாடி வழிபட்டு புறப்பட்ட சம்பந்தர் காவிரியின் தென்கரையாக சென்று கொடிமாடச் செங்குன்றூர் அடைந்தார். ஆளுடைய பிள்ளையார் வருகிறார் என்று அறிந்ததும் அவ்வூரார் திரண்டு வந்து அவரை
வரவேற்று உபசரித்தனர். ஆளுடைய பிள்ளையார் செங்குன்றூரில் இருந்து வரும்போது மழைக்காலம் போய் பனிக்காலம் வந்தது. பனி அதிகமாக பெய்தது. எங்கும் குளிர் தாங்கவில்லை. சம்பந்த பெருமானுடன் வந்திருந்த அடியார்கள் குளிர் சுரம் கண்டு மிகவும் வருந்தினார்கள். இதை அறிந்த சம்பந்த பெருமான் எம்பெருமானை தியானித்து தம்முடன் வந்திருக்கும் அடியார்களை வருத்தி வரும் சுரம் நீக்குமாறு அவ்வினைக்கு இவ்வினை என்ற பதிகம் பாடினார். அப்போது அடியார்களை வருத்தி வந்த குளிர் நீங்கிவிட்டது. அது மட்டுமல்ல, அந்த பகுதியிலிருந்தே அந்நோய் ஒழிந்து விட்டது. செங்குன்றூர் விட்டு புறப்பட்ட செல்வ பிள்ளையார் கிழக்கு நோக்கி பயணமாகி திருப்பாண்டி கொடுமுடி, திருவெஞ்சாம கூடல் ஆகிய பகுதியில் தரிசனம் செய்து கொண்டு கருவூரை அடைந்தார். ஆலயத்தில் எழுந்திருக்கும் ஆணிலை அப்பரான பசுபதீஸ்வரரை கண்டு ஆனந்த பரவசம் அடைந்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மாணிக்கவிற்பு, திருப்பாராய்த்துறை, திருக்கற்குடி, திருமுக்கீஸ்வரம் ஆகிய ஊர்களில் எம்பெருமானை பாடி மகிழ்ந்தவராய் திருச்சிராப்பள்ளியை அடைந்தார். காவிரிக்கு அக்கறையில் தாய் இருக்கிறாள். பெண்ணோ நிறைமாத கர்ப்பிணி. இடுப்பு வலி ஏற்பட்டு வேதனை தாழாமல் தவித்தாள். தாய்க்கு சொல்லி அனுப்பியும் வர முடியாத நிலை. காவிரியில் பெருவெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. பகவானே, நீதான் துணை என்று நெஞ்சுருக வேண்டினாள் தாய். இறைவன் தாயாக வந்து பிரசவ வேதனைப்படும் பெண்ணுக்கு அருகில் இருந்து சுகப்பிரசவம் ஏற்பட வழி செய்கிறார். குழந்தை பிறக்கவும் வெள்ளம் குறையவும் சரியாக இருந்தது. பெண்ணுக்கு என்ன ஆயிற்றோ என தாய் ஓடி வருகிறாள். இறைவனே கூட இருந்து பிரசவம் பார்த்த செய்தி அறிந்து அவர் கருணையை போற்றி பலவாறு புகழ்ந்தாள். தாயுமானவராக இறைவன் எழுந்தருளியிருக்கும் மலை மீது ஏறி சம்பந்தர் அவருடைய திவ்ய கோலத்தை கண்டு மகிழ்ந்து பதிகம் பாடினார். திருச்சிராப்பள்ளியை விட்டு புறப்பட்ட ஆளுடைய பிள்ளையார் திருவானைக்காவல் சென்று ஜம்புகேஸ்வரரை தரிசனம் செய்தார். தம்மை வழிபட்ட சிலந்திக்கும் யானைக்கும் அனுக்கிரகம் செய்த எம்பெருமானை கண்டு வழிபட்ட சம்பந்தர் அப்பதியிலேயே சில நாட்கள் தங்கியிருந்தார். பிறகு அவர் திருத்தவத்துறை, திருப்பாற்றுறை, திரு எறும்பியூர், திருநெடுங்குளம், திருக்காட்டுப்பள்ளி, திரு ஆலம்பொழில், திருப்பூந்துருத்தி, திருக்கண்டியூர், திருச்சோற்றுத்துறை போன்ற தலங்களில் தரிசனத்தை முடித்துக்கொண்டு திருவேதிக்குடியை அடைந்தார். வேதங்கள் வழிபட்ட எம்பெருமானை தாமும் வேண்டி பதிகம் பாடி ஆனந்த பரவசம் அடைந்தார். பிறகு நடுவில் இருக்கும் பல தலங்களை தரிசித்துக் கொண்டு திரு வலஞ்சுழியை அடைந்தார். அங்கே தரிசனத்தை முடித்துக் கொண்ட ஆளுடைய பிள்ளையார் பழையாறு நோக்கி புறப்பட்டார். அப்போது நல்ல கோடை காலம். வெயில் உக்கிரமாய் காய்ந்தது. பழையாறை மேற்றளியை அடைந்து எம்பெருமானை வழிபட்ட சம்பந்த பெருமான் அருகில் இருக்கும் பட்டீஸ்வரரை தரிசிக்க புறப்பட்டார். அப்போது வீதியில் வெயில் அனலாக தகித்தது. பாதங்கள் பொரிந்துவிடுமோ என அஞ்சும் உஷ்ணம். அப்போது அடியார்கள் படும் துயரை தீர்க்க எண்ணினார் எம்பெருமான். பூதகணம் ஒன்றை அழைத்து முத்துப்பந்தரை அளித்தார். இறைவனின் ஆணையை ஏற்ற சிவகணம் வானிலே தோன்றி முத்துப்பந்தரை அடியார்கள் மீது உஷ்ணம் படாதவாறு பிடித்தது. பெருமானே, உஷ்ணம் தாக்காமல் இருக்க பட்டீசர் இப்பந்தரை அளித்து உங்களை காக்க சொன்னார் என்று வானிலிருந்து அசரீரி தெரிவித்தது. இறைவனின் கருணையை எண்ணி வியந்தவராய் அடியார்கள் பந்தரின் கால்களை பிடித்து தாங்கியவாறு நடந்தனர். சம்பந்த பெருமானோ பட்டீசரை தொழுது வழிபட்டு தங்கள் பால் அவர் கொண்டுள்ள கருணையை வியந்து நெஞ்சுருக பாடினார். பின்னர் பட்டீசரத்திலிருந்து புறப்பட்டு பழையாறை வடதளி சென்று
ஈசனை பணிந்து விடை பெற்று திரு இரும்பூளை சேர்ந்தார். அவ்வூரிலே எழுந்தருளியுள்ள இறைவனை மனம் களிக்க பாடித் தொழுது புறப்பட்ட சம்பந்தர் திருச்சேரை, திருநாளூர், திருக்குடவாயில், திருநாரையூர், தென் திருப்பத்தூர் முதலான பதிகளில் உறையும் இறைவனை தரிசித்து சிவபுரம் வந்து சேர்ந்தார். பிறகு வழியில் இருக்கும் பல தலங்களை தரிசித்துக் கொண்டு திருவாவடுதுறை போய் சேர்ந்தார். அவ்வூரில் கோவில் கொண்டுள்ள செம்பொன் தியாகேசரை தொழுது இனிது பாடி வந்தார். சம்பந்த பெருமான் சீர்காழி விட்டு புறப்படும் முன்னரே சிவபாத விருதையர் யாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். தன் செல்வ மகனார் சோழ நாட்டு பதிகள் தோறும் சென்று தரிசனம் செய்ய விரும்பி புறப்பட்ட போது தாமும் அவரோடு கிளம்பிவிட்டார். திருவாவடுதுறையை அவர்கள் அடைந்த போது சிவபாத விருதையர் தாம் செய்ய எண்ணிக்கொண்டிருந்த யாகத்திற்கான காலம் நெருங்கி வருவதை கண்டார். குமாரனிடம் சென்று தன் எண்ணத்தை அறிவித்தார். ஊரை விட்டு நாம் புறப்பட்டு பல நாட்கள் ஆகிவிட்டன. யாகம் செய்ய வேண்டும். அதற்கான நாளும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கையிலே பணம் வேறு இல்லை. இனி ஊருக்கு போய்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். தந்தையார் கூறியதை கேட்ட சம்பந்தர் விரைவிலேயே அது பற்றி முடிவு செய்யலாம் என தெரிவித்து ஆலயத்துக்கு சென்றார். எம்பெருமானை தியானித்து தந்தையார் செய்ய போகும் யாகத்திற்கு நிதி தருமாறு வேண்டி இடரினும் தளரினும் என்ற பதிகத்தை பாடினார். தன் திருமகனாரின் விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தார் ஈசன். சிவகணம் ஒன்று யாரும் அறியாது 1000 பொன் கொண்ட கிழி ஒன்றை பலிபீடத்தில் வைத்து, ஈசன் கொடுத்த பொற்கிழி பலிபீடத்தில் இருக்கிறது, எடுத்துச் செல்லலாம் என்று கூறி மறைந்தது. சம்பந்த பெருமான் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட பொற்கிழியை எடுத்து சென்று தந்தையாரிடம் கொடுத்தார். தன் தந்தையாரை தோணிபுரம் புறப்பட்டு செல்லுமாறு சொன்ன ஆளுடைய பிள்ளையார் சில நாட்கள் அவ்வூரிலேயே தங்கி எம்பெருமானை வழிபட்டு மீண்டும் பிரயாணம் மேற்கொண்டார். இந்த பதிவு இதோடு முடிகிறது. மீதமுள்ள வரலாற்றை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.